மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் தீர்த்தகிரிங்க மேம். ஆந்திராவிலேருந்து கால் பண்ணியிருக்கிறாருங்க மேம். அவருக்கு வயசு 48ங்க மேம். அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து படப்படப்பு இருக்குதுங்களா மேம். ட்ரைவ் பண்ணும் போது அந்த படப்படப்பு வந்துடுதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த படப்படப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். அதுக்கான மெடிசன்ஸ் அவர் சாப்பிட்றாருங்க மேம். அதில் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கிறாருங்க மேம். அக்குபஞ்சரில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டு கால் பண்ணியிருக்காருங்க மேம். கட்டாயமாக ஒரு கிளாரிஃபிகேஷனோட சொல்யூஷனையும் சேர்த்து சொல்லலாம். பொறுமையாக முழுசாக இந்த பால்பிட்டேஷன் உங்களுக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. முழுசாக பாருங்கள். அடிக்கடி இந்த படப்படப்பு உங்களை பாதிக்குதா? பால்பிட்டேஷன்ஸ், அஜிடேஷன்ஸ், சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப படப்படன்னு ஆகிடுறது. சட்டுன்னு இப்போ நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு படுக்கும்போது கூட ரொம்ப அஜிடேட்டடாக ஃபீல் பண்ணுறது, உங்கள் ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அடிக்கடி அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸையும் சேர்த்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் கண் இருட்டுற மாதிரி இருக்கிறது, படுத்து எந்திரிக்கும் போது அதே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் கண் இருட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறது, அண்ணாந்து பார்க்கும்போதோ குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு பொருளை எடுக்க ட்ரை பண்ணும்போதோ அந்த கிடினஸ், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான் அந்த கிடினஸ் வரும். இந்த கிடினஸில், இந்த சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது ஒரு சிரமம் உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த கிடினஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பால்பிட்டேஷன், அஜிடேஷன்ஸ் எல்லாம் வரவங்க அடிக்கடி வந்து ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. குப்புன்னு வேர்த்துடும், தலை மட்டும் வேர்க்கும், உள்ளங்கைகளோ பாதங்கள், கால் பாதங்களோ நிறைய ஸ்வெட்டிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி ஹெவினஸ் இன் யோர் செஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்க. நடு போர்ஷன் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி முதுகு பகுதியிலையும் ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரங்களில் செஸ்ட் போர்ஷன்லேயோ, ஏகமாகவே செஸ்ட் போர்ஷன்லேயோ அல்லது முதுகு பகுதிகள்லேயோ கேஸ் பிடிக்கிற மாதிரி சுருக்கு அங்கங்கே குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் பகல் நேரங்களில் அதிகமான கொட்டாவிகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஞாபக மறதி இருக்கும். பாடியில் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், திடீர்னு குளிரும், வேர்க்கும், உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். காதோட முன்பகுதிகள், கழுத்தோட சைடில் எல்லாம் வந்து அடிக்கடி பிடிச்சுக்கிட்ட மாதிரி, ஸ்டிஃப்னஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதெல்லாம் தயவுசெய்து இது எல்லாமே இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனைக்கும் உங்களோட அஜிடேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அக்குபஞ்சரில் இருதய உறை அண்ட் வெப்ப மண்டல குழி, அதாவது ட்ரிபிள் வார்மர் அண்ட் பெரிகார்டியம் 2 ஆர்கன் பாதிச்சுட்ருக்குன்றதுக்கான ஒரு சிம்டமாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். அக்குபஞ்சரில் இதுக்கு சிறந்த தீர்வுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.